நம்ம வந்த ட்ரெக்கிங்லேயே ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங் இது. மேலே செம்ம ஏற்றம். நானே உட்காந்துட்டேன். எப்போதுமே உட்கார மாட்டேன். இவ்வளோ நேரம் ஏறி வந்திருப்போம். அண்ணன் ஒரு அதெல்லாம் ஏற்றமே இல்லை, இப்போ ஏறதான் ஏற்றம்ங்காரு. இவர் வந்து இன்னொரு காடு. இவர் எப்போதுமே உள்ளதாக இருப்பார் போல். மார்னிங் டியூட்டிக்கு வந்துடுவார். இது நம்ம காடு. பயங்கர மழை. அப்படியா? நல்ல மழையா? ஐயோ, இங்கே போயில அங்கே போய்தா? என்னண்ணா? ஆ ஆ சரி சரி. இவர் இங்கேயே இருப்பாரா இல்லை இங்கேயே இருப்பாரோ? இங்கே ஒரு ஆள் எப்போதுமே இருக்கும். தனியாக இருக்க பயமெல்லாம் இருக்குது. ஆ இவர் ஈவினிங் தான் அவங்க வருவார். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆளா இல்லை இவர் மட்டும்? ஒரு நாளைக்கு ஒரு ஆளா? நீங்கள் ஒரு நாள் உள்ளே இருப்பீங்க? வர வேண்டியது. ஆ ஆ சரி சரி. ஆ அந்த ரிவரில் தண்ணி வந்துச்சுன்னா அந்த ரிவரில் தண்ணி வந்துச்சுன்னா போக முடியாதுண்ணா. தண்ணி அவ்வளோ தண்ணி உடனே வந்துடுமா? ஆ ஆ சரியான மழை இங்கே. நான் சொன்னேன்ல 1 மணிக்கு மேலே இங்கே வந்து மழை பெய்ய சான்ஸ் இருக்குன்னு அக்கு வெதரில் போட்டிருந்தாங்க. கரெக்டாக 1 மணிக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காடு அப்படியே மழைக்காடாக ஆயிடுச்சு. எங்கே போனாலுமே வெதர் செக் பண்ணிவிட்டு வாங்க, வெதர் செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மூணாரில், வயநாட்டில் நிறைய இடத்துல நிலச்சரிவு வரும். சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். நிலச்சரிவுகள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் மற்ற அப்படியும் வந்துச்சுன்னா நம்ம கையில் இல்லை, கடவுளோட கையில் தான். இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக வெதர் செக் பண்ணிவிட்டு வரணும். வெதர் செக் பண்ணி காற்று அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். ஏன் மெயினாக காற்றுன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகும்போது மேலே வந்து மரங்கள் பிடிங்கி விழும். அப்போ பாறைகளும் சேர்ந்து விழும். அது நமக்கு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால் ட்ரெக் பண்ணுறவங்க இந்த கவனத்தில் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இதே மாதிரி ட்ரெக் பண்ண போனால் என்னோடய நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வயநாடு நிலச்சரிவு முதல்ல ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு 5-6 பேர் போனாங்க. அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க யாருமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. என்னோட நண்பர் அவர் இப்போ வரைக்கும் அவங்கள மேரேஜ் பண்ணணும்னு இருந்த நம்ம சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வேறு மேரேஜ் பண்ணிட்டாலும் அவங்க ஏர்லி அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தமாக ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸோ வெதர் செக் பண்ணிவிட்டு எங்கேனாலும் போங்க. வெதர் செக் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க. வெதர் தான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்து வச்சுருங்க. மழை வருதுன்னா அதுக்கு தேவையான கோட் எடுத்து வச்சுருங்க. நான் எடுத்து வரல, இருந்தாலும் கோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மழையிலேருந்து பாதுகாப்பு தரும். ஷூ மாட்டிக்கிங்க, கையில் வாட்டர் வச்சுக்கோங்க. இன்னும் வெளில வந்துடுமா? அந்த சைடு கிராஸ் பண்ணி போக முடியாது. ஏற்கனவே இங்கே நல்ல மழை. ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி சீனரியோ மாறிடுச்சு. பயங்கரமான ஒரு மழை. இதில் யானை வேறு அந்த இதில் வந்து போய் பாதியை உடச்சி வச்சுருக்கு மரக்கட்டையை. நல்லா நனைஞ்சிட்டேன் காட்டுக்குள்ளே. என் கீழே வந்து 2 ஃபாரஸ்ட் கார்டு வந்து இன்னும் அந்த 10 பேர் 9 பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்கள சின்ன பசங்க வேறு 4 பேர் இருக்கிறாங்க. எப்படி மேலே வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மழை பெஞ்சு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள் காட்டுக்குள்ளே.
திரும்ப ட்ரெக்கிங் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். இதில் யானை வந்து அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த சைடெலாம் போகுமா. அவ்வளோ பெரிய ஆற்றை அசால்ட்டாக கிராஸ் பண்ணிருமா. இன்னொன்று, இந்த வழியில் ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கணும். லைட்டாக வழுக்குனாலும் கீழே போயிடுவோம். ஏன்னா முன்னாடி நம்ம வரும்போது மழை பெய்யல, இப்போ வரும்போது நல்லா மழை பெஞ்சிருக்கு. நம்ம போகிறது வந்து பாறையின் மேலே. பாறையில் வந்து ஸ்டெப்பு வந்து நல்ல பிடிமானம் உள்ள பகுதியில் வச்சு ஸ்டெப் வைக்கணும், இல்லைன்னா வலிக்கு நேராக கீழே தான். செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்குது. நல்லா நனைஞ்சிட்டேன். நல்ல வேலை 2 ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தேன், போய்ட்டு மாற்றிக்கலாம். உள்ளே வந்து சிறுத்தை, காட்டு நாய்கள், செந்நாய்கள், அப்புறம் யானைகள், புலிகள், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா இது வந்து ஆனமலை டைகர் ரிசர்வோடு சேர்ந்தது தான், சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்கே எல்லாமே இருக்குது. சிங்கத்தை தவிர அணில்கள்லாம் நிறைய இருக்குது, பாம்புகள் நிறைய இருக்குது. வந்துட்டு இருக்கும்போது திரும்ப மழை அதிகமாகிடுச்சு. காடோட நிறமே மாறிடுச்சு. அப்படி இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. இருள் சூழ்ந்துருச்சு. இந்த லென்ஸில் வந்து தண்ணி படுறதுனால கொஞ்சம் நம்மளோட ஃபேஸ் வந்து சரியாக தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் இப்படி தான் சவுண்டு கொடுக்கும். சரியான பாறை. இதில் தண்ணி போகும். இதில் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போக வேண்டியதான். சரியான வழுக்கு பாறை. இதில் மேலே போகணும் ரொம்ப தூரம். இதெல்லாம் ஸ்டெப்பு கவனமாக வைக்கணும், கவனமாக நடக்கணும். செருப்பில் வேறு மண் வச்சு காலில் அப்படி குத்திட்டே வருது. இந்த வீடியோ ரொம்ப லாங்கான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுட்டேஜ் மட்டும் 2 hours மேலே வந்துடும். ஃபுட்டேஜ் போட்டு விட்றேன், முடிஞ்ச அளவுக்கு நேரம் எடுத்து பாருங்கள். மழை பெஞ்சதுனால வலிக்குது. எச்சரிக்கை கொடுத்தாரு, ஆனால் வழுக்கும் பார்த்தாங்க அப்படின்னு. இதை தான் கிராஸ் பண்ண போகிறோம். நமக்கு பாதை அங்கே இருக்குது. போயிட்டு வர்றதுக்குள்ள அப்படியே மாறிடுச்சு. இந்த மரக்கட்டையில் நடுவில் மரக்கட்டை தான் கொஞ்சம் டேஞ்சராக உடஞ்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஏறி வந்திருக்கோம். அண்ணன் ஒரு அதெல்லாம் ஏற்றமே இல்லை, இப்போ ஏறதான் ஏற்றமாரு. இது ரொம்ப ஹைட் என்ன, நம்ம வரும்போது இறக்கமாக ஓடி வந்தோம்னா அந்த பயங்கரமான ஹைட் ஏற்றம். நம்ம வந்த ட்ரெக்கிங்லேயே ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங் இது. மேலே செம்ம ஏற்றம். நானே உட்காந்துட்டேன். எப்போதுமே உட்கார மாட்டேன், போயிருக்கேன். மேலே மலைக்கு மேலே ஒரு இதே மாதிரி 3 கிலோமீட்டர் மேலே, இது கீழே இறங்கி போகிறோம்பாது மேலே, அங்கேயும் நான் உட்காரல. இது நம்மளை உட்கார வச்சிருச்சு.